டயட் ஃபாலோ பண்றது அப்படின்னா என்னது? எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கிற நேரத்தில் டயட்டு எங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது? சாப்பாடே ஒரு 3 வேளை சாப்பாடே பெரிய சேலஞ்சு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பாடு அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதுவே 3 பேரும் கிடைக்கிறதெல்லாம் பெரிய சேலஞ்ச். எங்கள் வீட்டுக்கு கதவு இல்லை. முதல்ல ஒரு சின்ன கூரை வீடு, அதுக்கு கதவு கிடையாது. அப்போ என்னென்னா, அந்த சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு நான் தான் சமைச்சு வச்சுட்டு கிரவுண்டு போயிட்டு வரப்போ நைட் ஆகிடும். நைட் டைமில் நிறைய வாட்டி வந்து அந்த சாப்பாடு வந்து நாய் சாப்பிட்ருச்சு. நாய் சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட, சட்டி நிறைய சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அது அப்படியே திறந்தே இருக்கும். வேற வழியில் எனக்கு வயிறு பசி. மேலே உள்ள சாப்பாடுலாம் அப்படியே எடுத்து கொட்டிட்டு கீழே உள்ள சாப்பாடு நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் நான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னாவே எங்கேயாவது கோயிலில் அன்னதானம் போடணும், இல்லை பக்கத்தில் யார் வீட்டில் எங்கேயாவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா தான் ஒரு நல்ல சாப்பாடே கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பாடு கஷ்டப்பட்டுருங்க. இதில் எங்கே நம்ம டயட்டுக்கு போகிறது? எனக்கு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தங்க இருந்தாங்க, கேஸ்ட் சென்னைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க ஒடிசால கூட டியூட்டி வச்சிருந்தா அவங்களுக்கும் உங்களுக்கு நடந்த அதே விஷயம் நடந்தபோது நீங்க அவங்களுக்காக குரல் கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரி சாந்திக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லாம போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நிச்சயமா. டூடி சந்துக்கு வந்து ஒடிசா கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. கேஸ்டர் சமனியாவுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. மக்களும் சப்போர்ட் பண்ணி கொரியன் அவர் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா அவங்களோட ஒய்ஃப், அவங்க மேடம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ சப்போர்ட் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் இருந்தது. நான் ஓடின காலகட்டத்தில் ஒரு பெரிய மீடியா பேக்ரவுண்டு, சோஷியல் மீடியா எதுவும் கிடையாது. அப்படி இருந்தால் ஒரு வேளை எனக்கு சப்போர்ட் கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால ஒரு பெரிய மைனஸ் அது. ரெண்டாவது விஷயம், இந்திய அரசாங்கம் அதை கையில் எடுக்கலை. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து சரியாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நானும் ஒரு பெரிய ஸ்டாராக செலிபிரிட்டியாக இருந்திருப்பேன். இந்தியாவுக்காண்டி ஒரு தங்க பதக்கமோ இல்லை வெள்ளி பதக்கமோ ஏதோ ஒரு பதக்கம் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது, எனக்கு நம்பிக்கை, எனக்கு மனசில் அந்த இது இருக்குது. நான் மெடல் வாங்கியிருப்பேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, இந்த வரை இருக்குது. அப்படி என்னை விட்டுருந்தாங்கன்னா இந்தியாவுக்காண்டி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஆள் ஃபஸ்ட்டு விமன் ஆனதாக இருந்திருப்பேன். ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு எனக்கு. அது இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அது எங்கள் வாழ்க்கையில் நடக்காமலே போயிடுச்சு. நிச்சயமாக அதுக்காண்டி தான் இந்த வரையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகளை இந்த வரையும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அது காம்படிஷன் போகிறப்ப அந்த காம்படிஷனில் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் ஓடுறப்போ இல்லை வேறு யாரும் ஓடுறப்போ அந்த கிரவுண்டில் நிற்கிறப்போ அந்த ஃபீல் வரும். இப்போ கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். அந்த ஆடியோ மார்க்ஸ் செட் விசில் அப்படி கொடுக்குறப்போ அந்த ஃபீல் இருந்துச்சு. நம்ம நேரம் ஓடிட்டு போனோம். நான் அந்த இடத்துல இருந்தால் நிறைய என்ன பண்ணியிருப்பேன் அப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு. பின்னாடி நான் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். அந்த கன் சவுண்டுக்கு வர்றப்போ என்னோட ஸ்டார்ட்ஸ் எப்போதுமே ரொம்ப பெட்டராக இருக்கும். என் கோச் சொல்லுவார், என்னோட ஸ்டார்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த எங்கள் கோச் மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்போ கூட சொல்லுவார், சாந்தி மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங் வந்து அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஃபீல் எனக்கு எப்போதுமே இருக்கும். எனக்கு கனடாலேருந்து கூட வந்துச்சு, மலேசியாவில் சிங்கப்பூர்லேருந்து வந்தது. ஸோ அங்கெல்லாம் போயிருக்கலாம். எனக்கு அது போகணும் ஆசை இல்லை. போய்ட்டு ஒரு ஜிம்லையோ ஒரு ஃபிட்னஸ் சென்டர்லையோ ஒரு காலேஜ்லையோ எங்கே போய்ட்டு பணம் சம்பாதிச்சுட்டு நம்ம ஃபேமிலிக்கு அனுப்பிட்டு சந்தோஷமாக இருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. என்னோட ஆசை வந்து ஒரு ஒலிம்பியன் ஆகுது, ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஆகுது. ஒலிம்பியன் ஆகுது, ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்குறது, இந்தியாவுக்காண்டி வாங்குறது, அதான் என்னோட ஆசை. அது அதனால எனக்கு அவ்வளோதான். என்னோட லைஃப்பை வாங்க முடியாமல் போயிடுச்சு என் லைஃப்பில். அதுக்காண்டி நான் அப்படியே நான் முடங்கி கிடக்க முடியாதுல்ல. அதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணேன். எனக்கு என்னோட லைஃப் ஸ்போர்ட்ஸ் தான் ஆகிடுச்சு. கடைசி வரையும் ஸ்போர்ட்ஸ் தான். அதுலேருந்து நான் எங்கேயும் போக முடியாதனால. அப்படிங்கிறப்போ நான் ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ண போகிறேன்? இந்தியாவுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்? இந்தியாவுக்காண்டி மெடல் வாங்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்காண்டி நம்ம இந்தியாவுக்காண்டி மெடல் வாங்கணும். அதுக்கு இனிமேல் என்னால் ஓட முடியுமாங்கிறது வந்து முடியாது. அதான் ஓப்பனாக நம்ம சொல்லலாம், முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளோட பிளேயர்ஸை ஓட வைக்கலாம். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறது தான் நம்மளோட இலக்கு. இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணி தான் பண்ண முடியும். ஆஃப்டர் ஏசியன் கேம்ஸ்க்கு அப்புறம் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி மக்கள் வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க. எனக்கு முன்னாடி நல்லா என்கிட்ட நல்லா பேசினாலும் என்னை போக விட்டு பின்னாடி ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி, என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்னை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம், என்னை யாருனே மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டாங்கிற அளவுக்காண்டி தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேரை கட் பண்ணியிருக்கேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து ஸ்டைலை வந்து மாற்றியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ட்ரெஸ்ஸு அதே சுடிதார் போடவும் ரெடியாக இருக்கேன், சாரீ கட்டவும் ரெடியாக இருக்கேன். என்னோடய ஹேர் ஸ்டைலையும் நார்மலாக ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்க ரெடியாக இருக்கேன். நான் என்னோடய ஹேரை வந்து நிறைய வளர்த்து நான் ஜடை பின்னி பூ கூட வச்சுக்கிடுவேன். என்னோடய ஏசியன் கேம்ஸ் மெடலாம் வாங்கி கொடுக்க முடியுமா? ரெடியா?